எதையாச்சும் சொல்லியா? வெல்கம் டு ஓபன் டாப்ஸ். இந்த இடம் என்ன பேச போறோம்? ஆக்சுவலி புதுசா நம்ம டீம்ல தாங்க ஜாயின் பண்ணிருக்காங்க மிஸ்டர் புவனேஷ். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சரி, நம்ம நோ சொன்ன ப்ராஜெக்ட்லாம் என்ன ப்ராஜெக்ட்ஸ், நம்ம எதுக்கு நோ சொன்னோம்? நோ சொல்ல ஆரம்பிச்சதுன்னா குறிப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நோ சொல்லல. சரி, நம்ம ஜென்ரலா கொஞ்சம் பேசலாமே. உங்களோட 18 வயசு போயிட்டு ஏதாவது சொல்லணும். படிக்க வேண்டிய பையன் எல்கேஜிக்கு தூக்கி போட்டாங்க. ஆஃபீஸ்ல நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம லைஃப்க்கும் இல்லை நம்ம செல்ஃபா டெவலப் பண்றதுக்கும் ஆகுது அப்படின்னா அது என்ன விஷயம்? ஒர்க் ரிலேட்டடாகவும் டெவலப் ஆகும், ப்ளஸ் நம்ம பர்சனலாகவும் நம்ம ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும், நாலேஜ் டெவலப் ஆகும், கிளைண்ட் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது. திங்ஸ் வி ஸ்டாப் டூயிங் டு க்ரோ ஃபாஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி நமக்கேற்ற கிளைண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். WordPress இன்னும் 2 வருஷத்துல இல்ல, டைப் பண்ணாலே வந்துருச்சு ஏஐ வச்சு. அந்த ஏஐ நம்ம டெவலப் பண்ணணும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்த இப்ப இருக்கிற நாலேஜ் வச்சுட்டு எத்தனை வருஷம் வரைக்கும் சர்வே ஆகலாம். ஏஐ வந்துட்டு நம்ம அதை வச்சு நம்ம ஒர்க்கை எப்படி ஈஸியா பண்ணணும்னு பார்க்கணும். அதே ஃபுல்லா போட்டு இது பண்ணக்கூடாது. இப்ப ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கான்? ஏஐ கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் இருப்பான்? இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, ஆமா ஆமா. டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதே மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் வந்துட்டு கிரேன் டெக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதில் நாங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அந்த வீடியோல ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். இந்த ஓப்பன் டேப்ங்கிறது வந்துட்டு எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, பிஹைண்ட் த சீன்ஸோ இல்லை நம்ம அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுங்கிற விஷயத்த வந்துட்டு லைக் ஷேர் பண்ணா வேற ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா சில பேர் ஏதாச்சும் மாதிரி கம்பெனி வந்து ரன் பண்ண நினைக்கிறவங்களுக்கோ இல்லை உள்ள எப்படி கல்ச்சர் இருக்கும், எப்படி வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்றோங்கிற விஷயத்த வந்துட்டு கத்துக்கிறதுக்கோ எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இதில் இந்த மாதிரிலாம் நடக்குதாங்கிற ஒரு அவேர்னஸ் ஆகும். பிளஸ் எங்களோட சுயநலமும் உள்ள இருக்கு. லைக் எங்களுக்குமே உள்ள வந்துட்டு லைக் வர ஃபியூச்சர்ல வரப்போற லீட்ஸ் இருக்கட்டும் இல்லை கிளைண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குமே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். லைக் எத்தனை பேர் முதல்ல இருக்காங்க, நான் காலில் பேசுற எத்தனை பேர் காலில் பேசுறாங்க, எத்தனை பேர் டெவலப் பண்ணாங்க, ஒரு ஆள் தான் இருக்காங்களா, இல்லை நம்ம ஃப்ரீலான்சிங் பண்றோமாங்கிற டவுட் எல்லாம் நிறைய பேர் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி நம்ம கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி டிஜிட்டலா ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை ட்ரஸ்ட் ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்றதுக்கு இந்த ஓப்பன் டேப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்னென்ன உள்ள நம்ம ஆட் பண்ண போறோம்னு தெரியல. இப்போதைக்கும் இது போயிட்டு இருக்கு. லைக் என்னெல்லாம் நம்ம இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா பிசினஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், கம்ப்ளீட்டா நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஓப்பன் டேப்ங்கிற இடத்துல வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயத்தை பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது ரீச்சோ இல்லை எத்தனை பேர் போய் ரீச் ஆக போகுது அந்த அளவுக்குலாம் யோசிச்சது ஆரம்பிக்கல. எங்களுக்குமே ஒரு விஷயம் வேணும், லைக் எங்களுக்குமே ஒரு கம்யூனிகேஷன் பில், நம்மளோட ஒரு கம்பெனி வந்துட்டு எப்படி நம்ம ரன் பண்றோம் இல்லை எப்படி நம்ம க்ரோ ஆகுறோம் அந்த விஷயத்த எல்லாமே டாக்குமெண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயமாவும் தான் இப்போதைக்கு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். லைக் இது பண்ணி நிறைய பேர் ரீச் ஆனால் நல்லா இருக்கும். ஓப்பன் டேப்ங்கிற விஷயம் இப்போதைக்கு வந்துட்டு லைக் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னது இதுக்கு முன்னாடிலாம் சொன்னது விஷயத்தை தான் போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இது வந்துட்டு எவால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற வச்சு நாங்கள் போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். இது சப்போர்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் க்ளோஸான சர்க்கிள் எல்லாமே லைக் நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா சொல்லியிருந்தாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். இது வந்து கண்டென்ட் ட்ரிவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. லைக் ஒரு டீம் பின்னாடி எப்படி அவங்க பேசுவாங்க, நார்மல் கான்வர்சேஷன் எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி. நிறைய பேர் வந்துட்டு லைக் இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே ஒரு டீமுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கும். ஒரு டீமுக்குள்ள உட்காந்து நம்ம பேசினா அப்படிலாம் இருக்கும். ஒருவேளை இப்போ நாங்கள் பேச ஒரு 6 பேர்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எங்களோட கேரக்டர் ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு லைக் ஒத்து போகிற மாதிரி இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே லைக் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். வீடியோ பார்த்துருங்க, எல்லாரும் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. இந்த வீடியோ எல்லாரும் வரப்போது இல்லை, இது ஷார்ட்ஸாகவும் வரும், ஷார்ட்ஸாகவும் பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஆமாம் கமெண்ட்ஸ் போடுங்க. இப்படியே உள்ளக்க போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. ஓனஸ் பற்றி சொல்லு. போன வீடியோவில் நாங்கள் எங்களை பற்றி சொல்லிட்டோம், உன்னைய பற்றி சொல்லு மட்டும் தான் சொல்லணும். என்னைய பத்தினா எப்படி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உன்னை பற்றி தான். இந்த 1 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. இப்பதான் ப்ராஜெக்டே வருது. எல்லா வீடியோலையும் எல்லா வீடியோலையும் போய் சொல்றேன். சொல்றேன், உனக்கு இப்பதான் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல டெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் வந்ததுல இருந்து. ஆமா, இப்பதான் உனக்கு புது ப்ராஜெக்ட் 2 வந்துருச்சு. அவனுக்கு வந்துச்சு, ஒரே தான் 2 வந்துருச்சு. அடுத்து சொல்லு, எப்படி ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யாரும் விட மாட்டேன், இன்னும் யோசிச்சு ஓட்டணும்ல. சொல்லுங்க. மூணு கேட்டேன், சொல்லு, கேட்கறான்ல. அவரை பத்தி யாரு ட்ரெயின் பண்ணா? உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கணும். ட்ரைனிங்லாம் பண்ணல. சரி, அப்புறம் கேட்டா அப்பப்போ வருவேன். இல்லை மரியாதை. சரி, ஓகே. சரி, நம்ம நோ சொன்ன ப்ராஜெக்ட்லாம் என்ன ப்ராஜெக்ட்ஸு, நம்ம எதுக்கு நோ சொன்னோம்? ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்? நம்ம முதல்ல எல்லா ப்ராஜெக்டும் ஓகே பண்ணலான் இருந்தோம். நம்மளுக்கு வந்துட்டு எப்போ நோ சொல்ல ஆரம்பிச்சோம், எந்த மாதிரி ப்ராஜெக்ட் நோட் சொல்ல ஆரம்பிச்சோன்னா,
நம்மளை வந்துட்டு வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணாதவங்கள, செகண்டரி வந்துட்டு லைக் நம்மளை வந்துட்டு நம்ம கொடுக்குற காசை விட அதிகமாக வேலை வாங்குறவங்கள, சில பேர் ஆட்டிடியூட் பேசுகிறப்பவே ஒழுங்காக இருக்காது, அவங்க எல்லாருக்கும் நம்ம நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவங்க மூலியமா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணும், கம்பெனினா அவங்க மூலியமா ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணும் வர கிளைண்ட் மூலியமா. அது வந்துட்டு நம்ம பண்ணுற அந்த டைம், மெயினாக டைமு டெலிவரி பண்ணுற ப்ராஜெக்ட் டைம் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. கமிட்மெண்ட் ஆகிட்டு இல்லைன்னா ஓவர் டெலிவரினா நீ கொடுத்த காசோட ஒரு 2 மடங்கு வேலை வாங்கினா பரவாயில்ல, 10 மடங்கு வேலை வாங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்குலாம் நம்ம நோ சொல்லிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும், நம்ம டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்குமோ அவங்கள மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். நீ என்ன மாதிரி ப்ராஜெக்ட் நோ சொல்லணும்னு நினைக்கிற, இல்லை எந்த ப்ராஜெக்ட்ல எஸ் சொல்லணும்னு நினைக்கிற? நோ சொல்கிறது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இதாக எதிர்பார்க்குறாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. இப்போ மார்க்கெட்டிங்கே வந்துட்டு எனக்கு இவ்வளோ சேல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அது வராது, ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் இவ்வளோ ட்ரெயிலெலாம் போகும், அதுக்கு அடுத்து தான் அது வரும். புவனேஸ்வரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. டேட்டா கொடுத்துருந்தா வேகமாக முடிச்சிருவேன். ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியாக இருக்கு. அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க அவ்வளோ எதிர்பார்க்கல, க்ளீனாக இருக்கணும், நீட்டாக. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ரெண்டுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் கொடுத்த ரெண்டுமே ப்ராஜெக்ட் எஸ்தெட்டிக்காக இருக்கும். ஆமாம் சொல்லுங்க டிசைனர்ஸ் 2 பேர் போன வாட்டி வீடியோ எடிட் பண்ணலாம் எப்படி இருந்துச்சு? இங்கே வந்துட்டு ஹாப்பியஸ் அந்த அருள் எடிட் பண்ணாங்க. வீடியோ எல்லாம் எப்படி எடிட்டிங்லாம் இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லிடுங்க. இல்லை இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கேயாவது வச்சிருப்பாங்க, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. போகல நிறைய ஷார்ட்ஸ் தான் போடுவோம், ஷார்ட்ஸ் தான் நிறைய போயிருக்கு வியூஸ். ஆனால் ரிலேட்டட் வீடியோன்னு கீழே ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த ஃபுல் வீடியோ இருக்கும், அந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க. அந்த ரீல்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹிடன் வேல்யூ நம்ம கொடுக்குறோம், ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அது ஹிடனாகவே அவங்க சைட்லேருந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ பண்ணுறான்னா போன வீடியோலேயே சொல்லியிருப்பான், லைக் அந்த ஃபர்ஸ்ட் லோகோ கொண்டதுக்கு முன்னாடி ஒரு 3 ட்ரையல் போகுது, அதுலேருந்து 4வதுலேருந்து தான் நம்ம காட்டுறாங்க. நம்மளுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் டைம் தேவைப்படுது, நம்மளுக்கு நிறைய ஐடியா அங்கே கேதர் பண்ணுறோம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட காட்டுறப்போ அந்த கலரோ இல்லை ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் தான் அவங்க நோட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டு நிறைய வேல்யூ நம்ம ஆட் பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்ல. அந்த மாதிரி அவங்க டொமைன்ல வந்துட்டு எந்த ஒரு விஷயம் அன்னோட்டிஸ்டா போகுது. எங்கள் சைட்லேருந்து சொல்லணும்னா லைக் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனில் சொல்லணும்னா, வீடியோ எடிட்டிங்னா இப்போது நாங்கள் ஒரு வீடியோ போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வைக்க சொல்லுவாங்க. அது ரிலேட்டடான இமேஜஸோ இல்லை டிரான்சிஷனோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த அவங்க ஃப்ளோவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் பேசுகிறாங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீரோல்ஸ் சம்டைம்ஸ் அது செட் ஆகாது. ஸோ அந்த பீரோல்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகுன்னா, திருப்பி இதை மாற்ற சொல்லும்போது என்ன ஆகுன்னா, திருப்பி அந்த ஹோல் டைம்லேனே இதாகிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் முன்னாடியே நம்ம கம்ப்ளீட்டாக ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒன்ஸ் ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வரப்போ டெவலப் பண்ணாதப்போ நம்ம ஒரு ஃபேஸாக காட்டுறப்போ தான் அவங்களுக்கே ஐடியா வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. லைக் அது வராங்கன்னா அடுத்த ரெக்யர்மெண்ட் கேட்டு அதுக்கு நம்ம தனியாக கோட்டோ அந்த மாதிரி பண்ணி நம்ம அடிஷ்னல் சார்ஜ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம கமிட் பண்ணது இதுக்கு தான். நம்ம வந்துட்டு அதை ஓவர் கமிட் பண்ண முடியாது, ஓவர் டெலிவரி பண்ணலாம். லைக் ஓவர் டெலிவரி மீன்ஸ் நீ சொன்ன அந்த ஹிடன் வேல்யூ அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அது அவங்களுக்கு அந்த ஒரு க்ரோத்துக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். லைக் அவங்க டேரெக்டாக இம்பாக்ட் ஆகாது கிளைண்ட்டுக்கு. ஆனால் இன்டெரக்டாக நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ உள்ள ஆட் பண்ணுறது தான் லைக் அந்த கொடுக்குற காசை விட நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டோ நம்ம கொடுக்குற சர்வீஸோ டெலிவரி அதிகமான வேல்யூ வச்சு டெலிவரி பண்ணுறது. மார்க்கெட்டிங்கில் வராங்கன்னா அவங்க எதிர்பார்க்க போகிறது டைரக்ட் சேல்ஸ் தான். எப்படினாலும் பிராண்ட் அவேர்னஸ் அதெல்லாம் இருந்தாலுமே வந்துட்டு அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் காசு வரணும். எடுத்தோடனே வந்துட்டு இப்போது லைக் இப்போ ஒரு 500 rupees ப்ராடக்ட்டோ 1000 rupees ப்ராடக்ட்டோ அவங்க இது பண்ணுறாங்கன்னா ஒரு அக்வசிஷன் காஸ்ட்னு சொல்லி இருக்குல்ல, அந்த அக்வசிஷன் காஸ்ட் வந்துட்டு ஆரம்பத்தில் எப்படி வந்துட்டு அது அதிகமாக தான் வரும். அடுத்து போக போக வந்துட்டு அதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். எடுத்தோடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு டைரெக்டாக ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க இல்லையா, மேக்ஸிமம் அப்படி தான் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹிடன் வேல்யூன்றது வந்துட்டு இந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, அதான் நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட அடுத்து அதை எடுத்து சொல்லி
இந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்து போக போக வந்துட்டு உங்களுக்கு இந்த கேக் வந்துட்டு குறையும். கோவாட்ட டேரக்டா ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ ஒருத்தவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் வராங்கன்னா அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து உள்ள வரலாம்? எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10 ப்ராடக்ட் வச்சிருக்கேன், 500 ரூபா ப்ராடக்ட் வச்சிருக்கேன், ஒரு 10 ப்ராடக்ட். இது வந்துட்டு எனக்கு 1000 சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் உள்ள வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் திரும்ப நீனுமே ஒன்னோட ரேண்டம் நம்பர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வராங்கன்னா என்னெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரியாலிட்டி என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய போகல ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி காலில். அது என்னவா இருக்கலாம் அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ சொல்றது தான். எடுத்தோடனே டக்குன்னு ஒரு டார்கெட் வைக்கிறது வந்துட்டு டார்கெட் ஷார்ட் டேர்மாக வைக்காம கொஞ்சம் லாங் டேர்மாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ 1000 ப்ராடக்ட் நீங்கள் வைக்கணுன்றீங்க. 1000 ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ, டியூரேஷன் எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட பாஸ் டேட்டா என்ன, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேல் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு வரீங்களா, இல்லாட்டி முன்னாடியே இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ் டேட்டா என்ன, எவ்வளோ சேல் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு 3 monthsல இப்போ 1000 ப்ராடக்ட் சேல் பண்ணுன்றீங்க. ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 500 1000னா எவ்வளோ வருது? 5 lakhா? 5 lakh வந்துட்டு இப்போது சேல் பண்ணோம். 5 lakh வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு உங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் எவ்வளோ வருது, அந்த டியூரேஷன் நீங்கள் எவ்வளோ தரீங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கா? ஏற்கனவே நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதில் வந்துட்டு லாஜிக் இருக்குது. அதுலேயே வந்துட்டு நம்ம பின்னாடி இருக்கிற அந்த டேட்டா பாஸ் டேட்டா பார்த்துட்டு அதே மாதிரியே நம்ம பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாலே அது வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஆனால் அவுட் ஆஃப் த ப்ளூ டக்குன்னு வந்துட்டு இப்போது 1000 ப்ராடக்ட் சேல் பண்ணணும், 2000 ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஹிடன் வேல்யூ ஃபார் டெவலப்பர்ஸ். ஆக்சுவலி அது வந்துட்டு டைம் நினைக்கிறேன். நான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறோம், திரும்ப வந்துட்டு நம்ம அதை இதை அனுப்புவோம், நம்ம ப்ரிவியூ லிங்க்கோ இல்லை ஏதோ அனுப்பும்போது அவங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும் போது வந்துட்டு இல்லை இந்த மாதிரி வேணாம் டிசைன் இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தெரியாது. ஓகே, அந்த இதை சொல்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வைப்போம். அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற டைம் டியூரேஷன் பின்னாடி டிலே ஆகுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரையும் டெவலப் பண்ணிட்டு கேட்கறதுக்கு பதிலாக முன்னாடியே டிசைன் பண்ணுறது ஒரு இதாக இருக்கும், ஈஸியாக பெட்டராக இருக்கும். ஆமாம், அதான் ப்ராப்பர் ஃபார்மே. அன்னைக்கு வயர் ஃப்ரேம் பண்ணிடல, அது மாதிரி டிசைன்லேயே நமக்கு இது கேட்கலாம்ல, டைமும் சேவ் ஆகும். அது ஓகே, கரெக்டு தான். ஏன்னா நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆகும். சப்போஸ் அது ஒர்க்காகலைன்னா ஏதாச்சும் மாற்ற முடியலைன்னா வேறு திங்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, டிசைன் பண்ணுறது ஈஸின்னு அவர் சொல்கிறாரு. டிசைன் பண்ணுறது இப்போ யாரும் சொன்ன மாதிரி, இப்போ நான் ஒரு போஸ்ட் பண்ணுறேன்னா கிளைண்ட் சொல்கிறாங்க போஸ்ட் பண்ணியாச்சு, கோவம் கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இதை மாற்றுங்க, அது நல்லா நமக்கு தெரியும் நல்லான்னு. ஆனால் அவங்க சாட்டிஸ்ஃபைக்காண்டி அதை நம்ம ஃபுல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது டிசைனராக அது நல்லா எனக்கு தெரிஞ்சாலும் அவங்க இதுக்காண்டி அவங்க இது பண்ணி ஃபுல் வேண்டியதாக இருக்குது. அது நல்லதா நல்ல இல்லையா? வெப்சைட்டை பொறுத்தவரை டிசைன் சொல்கிற வயர் ஃப்ரேம் அதெல்லாம் வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு லேஅவுட் தான். உலக கண்டென்ட் இமேஜ்லாம் போட்டால் தான் அது எப்படி இருக்குன்ற ஒரு ஆக்சுவல் இதே தெரியும். அது எல்லாமே பிளான் பண்ணணும் முதல் ஃபஸ்ட்டு. நம்ம சின்ன இடத்துல ஒரு கண்டென்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது இதாகிடுச்சு அப்படின்னாலும் அந்த கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி அது ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்கும், இது வந்துட்டு நடக்கணும், வேணும், பாசிபிளாக இருக்கணும் அப்படின்னு. அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா ஓவராலாக வந்துட்டு ஒரு இதுவே ஹாப்பி ஆயிடுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இருக்க வச்சுதான் நம்ம கற்றுக்கிட்ட வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ கற்றுக்கிறத வச்சு அடுத்து நம்ம பண்ணுவோம். அதான் ஒரு டிசைனிங் வந்துட்டாலே ஓனராக சொன்ன மாதிரி தான், லைக் நம்மளோட ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவை. ப்ளஸ் கிளைண்ட்டுன்னு வந்துட்டாங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்ககிட்டேருந்து இன்புட்ஸ் வாங்குறோமோ, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். சரி, நம்ம ஜென்ரலாக கொஞ்சம் பேசலாமே. பேசலாமே, பேசலாம். இஃப் வி குட் டாக் டு அவர், அது ஜென்ரலாக தான் இருக்கு சொல்றது இல்லை. கேளுங்க. அதாவது உங்களோட 18 வயசு பையன்கிட்ட போயிட்டு 18 வயசு பையன்ற மாதிரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உங்களோட 18 வயசு போயிட்டு ஏதாவது சொல்லணும். இல்லைன்னா 15 வயசு உனக்கு எங்க வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்ல, லைக் எல்லாமே ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு, இவன்ட்ட போய் இப்போ நம்ம ஒன்று சொல்லலாம் அந்த மாதிரி. அதானே, ஏன்னா 18 இருந்துச்சு, ஆனால் 18னா இப்போதான் எங்களுக்கு 21 இருக்கு. 18 இப்போதான் 2 years பேக் அப்படின்றேன். இது இந்த கேள்வி நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறத கேட்டிருந்தீங்கன்னா நான் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வேண்டிய பையன் எல்கேஜி தூக்கி போட்டாங்க. அங்கே பெரிய ஆளா இருக்கான்.
ஸோ அந்த இடத்துல எனக்கு எதுவும் தெரியாது, பேரண்ட்ஸும் தெரியாது, லேட்டராக தான் அது ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ 18 இயர்ஸில், ஆனால் அப்போ 18 இயர்ஸில் நான் என்ன நினச்சேன்னா 12th முடிக்கும் போது லைக் டக்கு டக்குன்னு இது பண்ணணும், ஏன்னா 1 இயர் நீ டிலேவாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ போய் சொல்லணுன்னாலும் அதுதான் இப்போ. ஆனால் 18 இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்கு வரணும்னு, இந்த டைமில் ஒர்க் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணது தான். ஆனால் 18 இயர்ஸில் எப்படி இருந்தேன்னா ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். இப்போ போய் சொல்லணும்னா இப்போ நான் இப்போ இருக்க நாலேஜுக்கும் அப்போ இருக்க நாலேஜுக்கும் வந்து எப்படின்னா வெளியே பீப்புள்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது, வெளியே அவ்வளோக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இதோட இன்னும் ரொம்ப மோசமாக இருந்திருப்பேன் 18 இயர்ஸில். 18 இயர்ஸ் அப்போ தான் அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன் லைஃப்னா என்னன்ட்டு. ஏன்னா 12th முடிக்கிற வரைக்கும் ஸ்கூலு, பேரண்ட்ஸு, டீச்சிங்ஸ் இதுதான் தெரியும். அதுக்கு தாண்டி நம்மளா தனியாக சர்வை பண்ணுங்கிற கற்றுக்க ஆரம்பிச்சது அந்த 18 இயர்ஸில் தான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளோட இதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெரியரை அந்த டைம்ல தான் சூஸ் பண்ணது. ஸோ அப்போ கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன்னு தான் நான் இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். எதுவும் ரிக்ரெட்லாம் இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணலை. 18 இயர்ஸில் ஆரம்பித்த அந்த ஒரு கெரியர் பாத் இன்ன வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கலாம் 18 இயர்ஸில். அது உண்மையானா நான் போய் பார்த்தா சொல்கிறேன் 18 இயர்ஸ் இருந்துக்கிட்ட, மற்றபடி எதுவும் இல்லை. டைம் ட்ராவல் பண்ணிட்டான் யூகேஜி எல்கேஜி ஒரு வாட்டி. ஆக்சுவலாக அதனால ஒரு ப்ளஸ்ஸும் ஆச்சு. ஏன்னா நான் அப்படி லேட்டாக ஸ்டடி பண்ணனால கொரோனாவில் பாஸ் ஆகிட்டு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஸோ எக்ஸாம் எழுதவே இல்லை. சொல்லிட்டா 12th ஃபுல்லாகவே ஸ்கூலுக்கு போலையா? லாக்டவுன். எப்போ காலேஜ் முடிச்சீங்க? லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல காலேஜ் முடிஞ்சிச்சு எனக்கு. பிஜியா? யூஜியா? யூஜி எப்போ முடிக்கிறீங்களா? போன வருஷம் முடிக்கிறேன். நான் பிஜி பண்ணவே இல்லை, யூஜி மட்டும். அதுதான் சொல்றான் 1 இயர் அங்கே டிலே ஆனனால எனக்கு இப்போ நான் கரெக்டாக அந்த டைம்ல நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னாடி பற்றி யோசிக்கவே இல்லை. முதல் நம்மளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் சொல்லிடுறேன், இது காலேஜ் சேர்றப்ப கொஞ்சம் முடிவு எடுக்கிறப்ப லெத்தார்ஜியாக இருக்கோமோன்னு எனக்கு தோணும். அதனால் அப்பப்போ லெத்தார்ஜியாக எடுக்கிறப்ப ஃபியூச்சர்லேருந்து பின்னாடி போயிட்டு மண்டையில் தட்டி இன்னும் நல்லா யோசி, ஒரு 2 நாள் உட்காந்து யோசி, இதனால் என்ன நடக்க போகுது அதெல்லாம் யோசி. ஏன்னா வாழ்க்கையோட இதுவே இதுதான், இந்த முடிவு வச்சு தான். அதனால் வந்துட்டு இந்த மைனா படத்தில் ஒருத்தே அடிச்சு உட்கார ரொம்ப கொஞ்சம் முக்கியமான முடிவுலாம் அசால்ட்டாக எடுக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதுதான் அந்த வயசோட ஒரு இது. அது அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது மட்டும் தான் எனக்கு தோடி வரதும் இல்லை. வேற யாருக்கு அப்படி எதுவும் நடந்திருக்கா? எனக்கு எங்கள் செல்ஃப் சொல்லணும் அதுவும் இல்லை. எங்கள் செல்ஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கஷ்டப்பட போதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறது ஓகே தான். எனக்கு சொல்லணும்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது அதுலேருந்து ஏதாச்சும் நான் ஒன்று மாற்றோம்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்க மாட்டோம். The best compliment we ever got. கேள்விக்கு தான் வந்து பதில் இருக்கு. Best compliment we ever got. நீங்க தான் சொல்லணும். என்னை பத்தி நானே சொல்லிட்டேன் நல்லா இருக்கு. நான் எதுக்குடா சொல்லணும்? உனக்கு தானே காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. அது எப்படி இப்போ கிளைண்டோடயா? ஆமா ஆமா இந்த இது அப்படியே சொல்ல ஆரம்பி. பாராட்டினாரு. இந்த மாதிரி பாராட்டுலாம் வாங்கணும் நீயும். அந்த பாராட்டை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஆமா வாங்கிடுவாங்க. அப்புறம் டேபிள் ஏறின்னு சொல்ல ஆரம்பிச்சான். இனிமே இங்க நான் தான் தியானேஷ். இனிமே இங்க நான் தான் தியானேஷ். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ எவர் காட். எனக்கு வந்துட்டு ப்ரோ தான் பாராட்டினாரு. அந்த இந்த போன ஓப்பன் டேஸ்க் பண்ணிக்கிட்ட ஸ்டார்ட்ஸ் நாங்கள் 4 daysல முடிச்சோம். நானே அப்படி சொல்லுவோம். அதுதான் போதான் பாராட்டினார். ஓகே நீங்க பார்த்த 15 வீடியோ வந்து சர்காஸ்டிக்கா சொல்றேன். சூப்பர். அது ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் நான் அதை சொன்னேன். சூப்பரா இருந்துச்சுன்னா அது பொய்யாயிரும். பாராட்டல அதுதான். இல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கு. அந்த டேஸ்ல நீங்க முடிச்சீங்க பாத்தீங்களா, அதை தான் நான் வந்துட்டு மெதுவா சொன்னேன். இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்பயுமே இருக்கதான் செய்யும். பர்ஃபெக்ட் இல்ல, அந்த டயத்துல நீங்க முடிச்சதுக்கு செம்ம இதுதான். ஏன்னா நான் என் மைண்ட்ல ஒன்று வச்சிருப்பேன்ல, இவங்க எவ்வளவு நாள் பண்ணுவாங்கன்ட்டு. அதெல்லாம் நீங்க பிரேக் பண்ணிட்டு ஏன்னா அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நல்லா இது செம்ம ஒர்க் அது.
அதெல்லாம் ப்ரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணுவார். நல்ல மனுஷன். ஆமா, அப்ரிஷியேட் பண்ணாதான் வந்துட்டு நமக்கும் சரி அடுத்தது போக அடுத்தது முடியும் நடக்கும். அப்படின்ற ஒரு இது இருக்கும். எனக்கு என்ன தெரியுமா அப்ரிசியேஷன் ஆக்சுவலி எனக்கு தோணுச்சு நீங்க சொன்னோன்னே. நான் வந்துட்டு சுகோட்ட தனியாக சொல்லுதேன். எனக்கு உனக்கு நல்லா நீ நல்லா பண்ணேன்னு அவர் சொல்றாருல்ல, அதுவே எனக்கே அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆள் மட்டும் கிடையாது அங்க, ஓவராலா எல்லாரும் கரெக்டா ஒர்க் பண்ணனாலதான் வந்துட்டு அந்த ஒரு இது கிடைக்குது. எல்லாமே கரெக்டா அலைன் ஆனதுனாலதான் வந்துட்டு ஃபுல்லா. ஆனா அது உன்னோடது தான். லைக் அவர் குறிப்பிட்டு சொன்னது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாரு. ஓவராலா நம்ம பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு அதுதான் என்ன சொல்ல, வெளிலேருந்து வர ஒரு ஃபீட்பேக்கோ நம்ம பண்ண ஒர்க்குக்காண்ட நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும்னு நினைச்சு ஒன்று பண்றோம்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபைட் பண்ண மாதிரி, ஒரு வெரிஃபைட் பண்ண மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம கரெக்டாக தான் பண்றோங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும், அப்பதான் போர் அடிக்காது. நீங்க அதான் முதல்ல சொல்லிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல இதை பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்படியாடா? அப்படிதான் சொல்லுவீங்க. அதான் இவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா, நீ சொன்னது உனக்கே இதையே இங்கே நான் பதிவு பண்ணிடுறேன். இதே பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தான் எனக்கு. காமனா சொல்லலாம் நிறைய விஷயம் இருக்கு அப்படி. எனக்கு ஒன்று காலேஜில் நடந்தது, அப்புறம் இன்னொன்று நான் ஸ்காலர்ஷிப் வாங்க போகல, அங்கே நடந்த ஒரு விஷயம். நான் முதல்ல ஸ்காலர்ஷிப் வாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சாங்க. இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து பேசுனாங்க, எதுனாலும் ஒரு தேங்க் பண்ணுற விஷயமா உங்களுக்கு இல்லை வேறு எதுனாலும் மோட்டிவேஷனால ஏதாச்சும் ஒன்று பேசுனாங்க. நான் யோசிச்சுட்டே இருந்த போய் பேசலாமா யாருமே போல எந்திரிச்சு. அப்புறம் ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு போய் பேசினான். ஒரு பெரிய கட்டுரையை கவிதை மாதிரி படப்படப்படன்னு ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் மிரண்டு போனேன், என்னடா அது இப்படி பேசுறாங்களே, நம்மளாம் இப்போ என்ன பேச போறோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க, 2 லீடர்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு. நான் சரி நம்ம ஏதோ யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், போய் பேசலாம் அப்படின்னு போய் பேசினேன். தைரியமாக பேசும்போதே ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அப்புறம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு நான் வந்துட்டு அந்த 2 லீடர்ஸ் பண்ணதை மாற்றி சொல்லியிருக்கேன். இவர் பண்ணதை இவர் பண்ணிட்டார் சொல்லிட்டு இவர் பண்ணதை இவர் பண்ணிட்டார் சொல்லிட்டேன். அது எனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஈவெண்ட் முடியல வந்துட்டு சால்வெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அந்த பையனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னா அவர் சொன்னார் அப்ப வந்துட்டு தைரியமா பேசுறதே வந்துட்டு ஒரு விஷயம், தப்போ ரைட்டோ வந்துட்டு எந்திரிச்சு போய் பேசணும், யாருமே வந்து முன்னாடியே வரல கூப்பிட்டதுக்கு, முன் வருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதான் அது வந்துட்டு எல்லாருக்குமே இல்லை இப்போ அவ்வளோ ஆக்சுவலா. அதனா ஃபியரை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் திங்கே. ரொம்ப பெருமையா இருக்கு. திறமையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற திறமை வந்துட்டு பயத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது தான். அதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்த ஒரு இதில் ஒரு மீட்டிங்கில் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு தண்ணி கூட கேட்க மாட்டேறான் யாருமே எந்திரிச்சு போய். நாங்கள் ஃபுல்லாக ஒரு ரோ உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு எக்ஸாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டோம், எல்லாருமே ஆஜராகிட்டோம். உட்காந்துட்டோம். நான் கேட்குறேன், உள்ளக்க எதுவுமே அலௌட் இல்லை, வாட்டர் பாட்டில் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அங்கே. சரி காமன் அதாவது ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி எதுவும் இருக்கா அப்படின்றதும் தெரியலை யாருக்கும். எல்லாரும் ஒரே ஒரு ரூமில் தான் உட்காந்துருக்கோம், சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கோம். நான் பக்கத்தில் கேட்டேன், தண்ணிலாம் வச்சுருக்காங்களா ப்ரோ அப்படின்னு. யாரும் எந்திரிச்சும் எதுவும் கேட்கல, இருக்கா என்னன்னு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். எக்ஸாம் அப்புறம் எக்ஸாம் தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கிட்டு ஒரு மணி நேரம் கேப் இருந்துச்சு, அதனால நான் தூங்கிட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் சரி இல்ல 100க்கு முன்னாடி தூங்கிட்டேன், எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. தூங்கிடுவேன், தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து அப்படி யாரும் கொடுக்கல. சரின்னு அப்புறம் வந்துட்டு எந்திரிச்சோன்னே சரி தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, தண்ணி குடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு அங்கே இன்விஜிலேட்டர் இருந்தாங்க, கேட்டுட்டு போய் குடிச்சேன். போய் பார்த்தோன்னா நான் குடிச்சிட்டு வரேன், பின்னாடி ஒரு 100 பேர் எந்திரிச்சு கிளம்பி போறாங்க டக்குன்னு. இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க எந்திரிச்சு போகாம அப்படின்னு. அதான் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ற ஒரு ஆளா இருக்கணும் எல்லாத்துலயும். அவங்கதான் வந்துட்டு பிகம் லீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு லீடரா உணர்ந்து. ஆமா.
கரெக்டு தான். உண்மைதான். அது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இருந்தாலும் அது பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். ஆமாம், ஒருத்தவங்க பண்ணாதான் அடுத்தடுத்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, இனிஷியேட் பண்ணுறவங்களா இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த காலேஜ் நடந்தது வந்துட்டு என்னன்னா, ஆக்சுவலாக அது ப்ரொஃபஸர் சார் ஒருத்தவங்க தெரியும் உங்களுக்கு, இங்கே வந்ததுக்கு இது பண்ணவங்க. அவங்க வந்துட்டு நான் அதெல்லாம் எதிரே பார்க்கல, அவர் அப்படி சொல்லுவாருன்னு. நான் எப்பயும் போல கிளாஸ் லேட்டாக தான் வந்தோடனே என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் கிளாஸ் பையன் தான் எப்போயே வந்துட்டு அவன் இன்டர்ன்ஷிப்பில் போய் அட்டன் பண்ணுறான், நீங்களும் போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. அது வந்துட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஒரு நல்ல அப்ரிசியேஷனாக இருந்துச்சு. என்னன்னா, நானும் நிறைய தடவை போயிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் சொல்லுங்க சிலபஸையும் தாண்டி அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொல்கிறது ஒன்று தான், யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, என்ன ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா யாருக்கும் இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரும் எந்திரிக்க கூட பயப்படுறாங்க, முன்னாடி எந்திரிச்சு பேசுறது கூட. யார்கிட்ட சொல்றோங்கிறது இருக்குல்ல, இப்போ ஒரு ஈவெண்ட் இருக்கு, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு யாரும் கை கூட தூக்க மாட்டான், அவன் ஃபியரை வந்துட்டு ஃபேஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக அதை நம்ம எப்படியாவது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு பிரேக் பண்ணி தான் ஆகணும். இது அப்படியே நான் இந்த கொஸ்டின் இந்த இது சூப்பராக இருக்குது நீங்கள் சொன்னது. ஆனால் இது எப்படியே நானும் இதை நான் யோசிச்சிருக்கேன். இது அப்படியே நான் வந்து அதை எடுத்துக்கிறேன்னா, நம்மளுக்கு எது வரும் எது வராதுங்கிற கிளியராக தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகட்ட முடியும். எனக்கு இது தெரியாதுன்னு எக்ஸ்ட்ரீமா போய் குதிச்சுட்டு அதுலேருந்து வரணுங்கிறது ஓகே. அந்த படத்தில் நம்ம சுனாமியிலே ஸ்விம்மிங் அடிப்போம், அதெல்லாம் தேவை. ரியாலிட்டியில் அது எப்படி தெரியல. எது வரும் வராதுங்க நம்மளுக்கு செல்ஃப் அவேராக இருந்தோம்னாலே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம். மொத்தமா நான் ஒரு 10 எடுத்துட்டு போய் இதான் எனக்கு இந்த 10 பயத்தை நான் எழுதிட்டேன், அந்த 10 நான் ஒன்று எடுக்க போறேன்னா அது மொத்தமாவே நம்மளோட இதுவே போயிடுவாங்க. ஆனா சில நேரம் எனக்கு வரலன்னா நீட்டா விட்டுருவேன். அதை வர்றதை ஒழுங்கா பண்ணுவோம், அதை பெட்டர் பண்ணுவோம். ஒன்று தான் சேர்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு தோணிட்டே இருக்கும்ல இதை பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நமக்கு எந்திரிச்சு பேசணும்னு தோணும். ஆனா ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கும் நம்மளை. அது பயம்தான். இன்னொன்று, நம்ம நினச்சி ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு தாட் இருக்கணும். அப்புறம்தான் வந்துட்டு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும் பண்ணணும் அப்படின்றது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான், என்னன்னே தெரியாமல் நாங்கள் 2 பேரும் போனோம். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தோம். ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு நினச்சி போனோம். உள்ளுக்க பார்த்தா அது வந்துட்டு அந்த நான் சொன்னேன்ல அந்த இது இடபிள்யூஎல் ஸ்கீம்ல இருந்துட்டு எடுப்பாங்க காலேஜ்ல. அப்படி போய் கிடைச்சது தான் எனக்கு இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டு போய் அந்த லிஸ்ட்ல எங்க பேர்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர்லாம் பண்ணுமா, நாங்க எதுவுமே பண்ணல. சும்மா போய் பேர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். கடைசியில எழுதியிருந்தாங்க எங்க 3 பேர் நேமையும் எழுதி வச்சிருந்தாங்க. போயிட்டு மண்டே வாங்க அப்படின்ட்டாங்க. சரி மண்டே வந்தா எப்படியும் இது நடக்க போறது இல்லை ஒன்றும் அப்படின்ட்டு அப்படிதான் நினைச்சிட்டு அப்புறம் நான் போனோம். போயிட்டு சரி இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணா எங்க ஹெச்ஓடி தான் எடுத்தாங்க. நம்ம ஹெச்ஓடி ஓகே எடுத்தாங்க. எல்லா டைமே வந்துட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற மாதிரி இந்த காலேஜ் இதுக்கு சூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. 12th எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்கிட்ட கேட்டது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக அதை தாண்டி என்ன தெரியும், என்ன மாதிரி பேசிக் நாலேஜ்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் செலக்டும் பண்ணாங்க. தொடர்ந்து 3 வருஷமே செலக்ட் ஆனேன் அந்த இதுக்கு. அப்படி போனதான் அது. ஏன்னா செகண்ட் டைம் நான் செலக்ட் ஆக நான் ஏற்கனவே 1 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் காலேஜில் அந்த லேபில். அதனால செகண்ட் டைம் கிடச்சிருச்சு. தேர்ட் டைமும் அதே தான். ஏற்கனவே வேலை பார்த்தனால அவங்க வந்துட்டு இன்டர்வியூலாம் வைக்கல, அப்படியே கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு தான் இந்த இனிஷியேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கையில ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு லேபில். ஏதோ வந்துட்டு மோட்டிவேஷனலாக தான் ஏதோ ஒன்று ஒரு ஸ்பீச்சோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க போல, என்னன்னு தெரியல, ஞாபகம் வரல சரியா. அப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்கையில வந்துட்டு திறமையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருத்தவங்கிட்ட இருக்கிற திறமை அப்படிலாம் என்ன இது அப்படின்னு பேசிட்டு. அப்போ வந்துட்டு எனி கொஷின்ஸ் இருந்தால் அதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க அப்படின்னாங்க. ஸ்டேஜில் இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க கேட்டாங்க. யாரும் எதுவும் சொல்லலை. நான் அங்கே வேலை பார்க்கறதுனால நான் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் எழுந்திரிச்சு, எனக்கு எந்த திறமையுமே இல்லை, சும்மா வந்துட்டு கேம் மட்டும் நான் ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நீ வந்துட்டு இப்படி எந்திரிச்சு பேசுறதே ஒரு திறமை தான். ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்க கண்டென்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதே ஒரு திறமை தானே. அதே மாதிரி கேமிங்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. நல்லா கேம் விளையாட முடியும் அப்படின்னா அதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நானும் அதான் புரிஞ்சுக்கிட்டேன்.
வந்துட்டு அந்த பையன் எந்திரிச்சு பேசுறது ஒரு திறமை தான், அது அவனுக்கு தெரியல அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் வேற வேற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். திங்ஸ் வி ஸ்டாப் டூயிங் டு க்ரோ ஃபாஸ்ட். ஆன்சர் கொஞ்சம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். திங்ஸை வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணனால இப்போ வேமா ஃபாஸ்ட் இந்த க்ரோ ஆகிட்டு இருக்க மாதிரி. ஸ்டாப் பண்ணுறதில்ல, ஆர்கனைஸ் பண்ணுறது. ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனால எந்த ஒரு விஷயம் பண்றதுனால கொஸ்டின் கிடையாது, என்னோட ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, அப்போ அந்த கொஸ்டின் கரெக்டு தான். திங்ஸ் வி ஸ்டாப், எந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பண்றதை நிப்பாட்டி இருக்கும் நம்மளோட growth-க்காண்டி. முன்னாடி அந்த ஃப்ளோ இல்லாமல் இருந்துச்சு. ஃப்ளோ மீன்ஸ் இந்த ஸ்டெப் அடுத்து இதுன்ட்டு இப்போ வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுனால கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கேற்ற கிளைண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், ஃபில்டர் பண்ணி அது போகிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாப் பண்ண விஷயமா இல்லை வந்துட்டு நம்ம பண்ணதுனால அங்கே போக முடியுது அந்த மாதிரி? இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்துட்டு பண்றதை நிப்பாட்டிட்டோம். இது மாதிரி பண்ணிட்டு வந்து அதை பண்ண நிப்பாட்டிட்டோம், அதனால தான் நம்ம க்ரோ ஆகிறோம். ஓகே ஓகே ஓகே. சர்டன் சர்வீசஸ் நிப்பாட்டினால சர்டன் சர்வீசஸ் நம்ம நிறைய நிப்பாட்டி இருக்கோம். நம்ம வந்து குறிப்பிட்ட 2 சர்வீஸில் ஸ்டிக் ஆகிருக்கோம். இன்னொன்று ஃபில்டர் பண்ணுறனால கிளைண்ட்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ எதுனாலும். கேமரா அங்கே இருக்கிறா. கிளைண்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸு எதுனாலும் ஃபில்டர் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதுக்கு நம்ம பண்ண ஒரு ஒர்க் இருக்குல்ல பின்னாடி, என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணலாம், எப்படி பண்ணா இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணோம்ல, அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அது எப்பயுமே யூஸ் ஆகும். கண்டிப்பாக அது ஒர்க் ஆச்சு, அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. எனக்கு இன்னும் அந்த மாதிரி எதுவும் தெரியல ப்ரோ. லைக் தெரியலன்னா நான் இல்லை ப்ரோ. இல்லை இன்னைக்கு பண்ணதை நிறைய இது ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல சில மந்த்லி கோல்ஸ், வீக்லி மீட்டிங்ஸோட டார்கெட்ஸ், இதெல்லாம் நம்ம முன்னாடி இல்லாமல் போனதே ஒரு அதை ஸ்டாப் பண்ணி இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம்ல, அதுவே ஒரு நல்ல ஒரு குரோத்துக்கான ஒரு. நீ பார்த்து இந்த 1 மாசத்துல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு. எதிர்பார்க்கல இப்படி ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்ட்டு. நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், டைம் கரெக்டாக வரணும் அந்த மாதிரி. நீ வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு. நான் தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரிக்டா இல்லை மீன்ஸ் அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு வேலையை வாங்க முடியாது. கரெக்ட். எப்பயுமே ரூல்ஸ் வேற, ரெகுலேஷன்ஸ் வேற. நம்ம ரூல் போடல, ஆனா ரெகுலேஷன்ஸ் நமக்கே தெரியும் இதை பண்ணணும். அவ்வளவுதான். ரூல்ஸ்னா லைக் இதுதாங்க ரூல். ரெகுலேஷன்னா இதெல்லாம் இருக்கு, அது நம்மளே நம்ம பாத்துக்கிறது. ரெகுலேஷனை மீறலாம், ரூல்ஸை தான் மீற முடியாது. அதனால தான் நம்ம ரெகுலேஷனை மீறிட்டு இருக்கோம் சில நேரத்துல. ரூல்ஸ் அண்ட் அது ரெகுலேஷன்ஸ். 2 ப்ராஜெக்ட் 15க்குள்ள பண்ணணும்னு சொல்லல, 15க்குள்ள பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. ஏன்னா இன்னும் நீ இப்பதான் வந்திருக்க, உனக்கு என்ன ஸ்பீடு, நீ என்ன மாதிரி பண்ணுவ, எல்லாமே பார்த்து தான் அதை ஸ்பீட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சைமல்டேனியஸா. ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம். சீக்கிரமே எடுத்தோடனே கிளைண்ட் 2 ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து அவனுக்கு, அதுவும் பேரலா காலைல இது பண்றான், மத்தியானம் இது பண்றான், ஈவினிங் 2 கரெக்ஷன் பண்றான், 2 கிளைண்ட்டை மாத்தி பேசுறான் ஒரே நாள்ல. அப்ரிஷியேட். ஏன்னா வந்துட்டு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது நிறைய கொஞ்சம் டைம் ஆகும் லைக் கிராப் பண்ணிக்க. உன்னோட ப்ளஸஸ் சொல்லிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாம பண்ண முடியாதுல்ல, உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சனால அடாப்ட் பண்ண முடியுது. இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்ப்பேன், நானா பண்ண முடியாது, கத்துக்கணும். இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியும், ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் கம்மியான பேர் தான் பண்ண முடியும். இன்ஸ்பிரேஷன் டூல் இன்ஸ்பிரேஷன் அதானடா நீ எவ்வளோ கஷ்டப்படுறது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அதான் இப்போ டக்குன்னு இவங்க சொல்லும் போது தோணுன ஒரு விஷயம், வினய் ப்ரோ சொல்லும்போது, ரைட், இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த இதெல்லாம் அவர் சொன்னாங்களே, சொல்லும்போது இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். லைக் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ அவர் வர்றப்போ ஒரு தாட்டோட வந்தேன் சொன்னார்ல, இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இப்படி தான் இருக்கும், எல்லாருமே அப்படி தான் வர்றோம், நானும் அப்படி தான் வந்தேன். ஆனால் இங்கேருந்து அப்படி இல்லாத ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். எப்படி சொல்கிறதுனா, அட் த எண்டில் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண தான் போகிறோம். அதுக்கு வந்து இந்த வேலை ஸ்ட்ரிக்டாக தான் போய் பண்ணணுங்கிறது வந்து அது ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம இருக்கிறத சொல்லணும்னா, ஆஸ் அ ஒர்க்கராக என்னோட எமோஷனல் ஸ்டேட்டுக்கும் அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அது கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் கம்பெனி க்ரோத்தும் அதுக்கு இதாகிற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி தான் போகணுங்கிற ஒரு இல்லை, அப்படி ஒரு இது இருக்க தேவையில்லை அப்படின்னு தோணுது.
ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது நீங்க சொல்றது அது அவங்கவுங்க இப்போ சில காலேஜ்ல வந்துட்டு ரூல்ஸ் ஃபோன் கொண்டு வரக்கூடாதுங்கிற ரூல்ஸ், இல்லைன்னா கிளாஸ் டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரூல்ஸ், ஃபோன் பார்த்தாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது ரூல்ஸ், அது ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு நம்ம சொல்லிடுறோம். அமெரிக்கன் காலேஜ்ல ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்ன நம்மளை பொறுத்து தான். கிளாஸ் நேரத்துல ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளாஸ் நடத்துறப்போ ஃபோன் யூஸ் பண்ணிருந்தா அப்போ உன்னோட தரம் தான் அங்கே குறையுது. லைக் நீ தான் அங்கே இதாகுது. ஃபோன் யூஸ் பண்ணவங்க இருப்பான். லைக் அதுக்குன்னு நான் வந்துட்டு லைக் நான் பார்த்த வரைக்கும் இது எல்லாமே தெரியல, காலேஜ்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லை. லைக் ஒருத்தவங்க லைஃப்ல இருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நான் பார்த்த வரைக்கும் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க, கிளாஸ்ல உட்காந்துருப்போம், ஒரு ஃபோன் வருதுன்னா எமர்ஜென்சினா ஸ்டாஃபை போய் பேசிட்டு வர சொல்லுவாங்க. வந்துட்டு நீ போனை வை, ஏன் போன் எடுக்கலாம் திட்டவே மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா அவனுக்கு எமர்ஜென்சி இருக்கிறனால தான் ஃபோன். ஏன்னா லைக் யார் ஃபோன் பண்றாங்கன்னு கேட்டுப்பாங்க. லைக் வீட்டுல இருந்து ஃபோன் பண்றாங்கன்னா ஒரு எமர்ஜென்சியா இருக்கும், போ பேசிட்டு வான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அன்னெசரியா இருந்தா லைக் சொல்லதான் செய்வாங்க, போன் உள்ள வைங்க, நம்ம கிளாஸ் பேட்டுக்கு போன் உள்ள வைங்க அப்படிம்பாங்க. இல்ல நீ போனை எடுத்தா உன்னை போன் பிடிச்சிட்டு போயிட்டு நாங்க வச்சிருவோம், நான் வந்துட்டு போனே கொடுக்க மாட்டேன், நீ 3rd இயர்ல தான் நான் கொடுப்பேன். அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டோ இல்லைன்னா அது வந்துட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. போன் ஒரு 10,000 போன், லைக் அவனும் கேர்லெஸ்ஸா தான் இருக்கான். ஆனா கேர்லெஸ்ஸா இருக்கிறவனை ஸ்ட்ரிக்ட் பண்ணுவானா இன்னும் அவன் அது வேற மாதிரி மாறிடும். அது அவனை எப்படி, அதனால தான் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க அமெரிக்கன் காலேஜ்ல. போன் யூஸ் பண்ணலாம், காலேஜ் போன் கொண்டு வரலாம், கிளாஸ் போன் கொண்டு வரலாம், உள்ள வச்சிருக்கலாம். ரெகுலேஷனா சைலண்ட்ல போட்டுக்கோ. போன் கிளாஸ் நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணு. ஸ்டாஃப் யாராச்சும் வந்து போறாங்களா, ஸ்டாஃப் யாரும் இல்லையா, அது கொஞ்சம் எப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். அதுதான் ரெகுலேஷன்ஸ். அதுதான் நம்மளும் லைக் டைமிங் நம்ம ஒன்று வச்சுட்டோம், எல்லாமே இப்போ நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம வந்து ரூல்ஸாக கொண்டாடும் ரெகுலேஷன்ஸ், அது எல்லாமே அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கிறது. ப்ளஸ் அதுவும் தான் நம்மளோட கம்பெனி கல்ச்சரா இருக்கும்னு நான் நம்புறேன். லைக் இந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கனால ஒர்க் அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த டைமிங்லயோ இல்லை வந்துட்டு லைக் இந்த ரூல்ஸ் கொண்டு வரதுலையோ எனக்கும் பெருசா நம்பிக்கை இல்லை. எப்போ ஒர்க் அஃபெக்ட் ஆகுதோ ரூல்ஸ் கொண்டு வரணும்னா அது அப்போதான். லைக் அந்த அளவுக்கு நம்ம போகாம இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்ட். நம்ம அந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம், லைக் நம்ம அந்த ரூல்ஸ் கொண்டு வர அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளோட கல்ச்சரை நம்ம மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். லைக் நம்ம லெத்தாஜிக்கா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. லெத்தாஜிக் கிடையாது, இது வந்து ஃப்ரீடமுக்கு லெத்தாஜிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃப்ரீடம் வந்து லெத்தாஜிக்கா எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வரனால இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுதான் நம்ம எப்படிலாம் நம்ம இருக்கணும், அதை வச்சுதான் அது எல்லாமே வருது. ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் இருந்தா எவனும் பண்ண மாட்டான். ஏன்னா இத்தனை வருஷம் ஸ்கூல்ல ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். ஓரளவுக்கு இருக்கலாம், ரொம்ப இருக்கக்கூடாது. சரி, ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். பதில் சொல்றவங்க எப்படி தோணுதோ பதில் சொல்லுங்க. குட் ஒர்க்குக்கும் கிரேட் ஒர்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாருமே நல்ல ஒர்க் பண்ணுன்னு சொல்றாங்க. சில பேர் கிரேட் ஒர்க், அந்த வேர்ட் யூஸ் பண்ற வேர்ட் குட் ஒர்க், கிரேட் ஒர்க். ஆக்சுவலா அது நம்மளுக்கு தோன்றதா இல்ல அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு வர? உங்களுக்கு நீ உன்னோட குட்டுக்கும் கிரேட்டுக்கும் உனக்கு என்ன டிஃபரன்ஸ் ஒர்க்ல தெரியுது? உனக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல. சொன்னதை மட்டும் அதே இதை செஞ்சு முடிச்சோம்னா குட் ஒர்க்கு. ஓகே, தாண்டி ஒரு படி மேல செஞ்சு கொடுத்தோம்னா கிரேட் ஒர்க். நான் அதை இப்படி பார்க்குறேன். எப்படின்னா இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காருன்னா அவங்க கொடுத்த ரெக்குயர்மெண்ட்டை வச்சு ஒரு ஒர்க்கை கொடுக்கணும்னா அது குட் ஒர்க்கு. ஓகே. ப்ளஸ் இப்போ அந்த ஒர்க்குமே எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 பேர் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்கள அதுதான் கிரேட்னு நான் நினைக்கிறேன். கிரேட் ஒர்க். சூப்பர். உங்களுக்கு குட் ஒர்க் கிரேட் ஒர்க்கோட அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட் சைடில் அதே மாதிரி தான். இப்போ வரவங்க வந்துட்டு எனக்கு இதுதான் வந்து வேணும், செட்டப் இது வச்சுருப்பாங்கல்ல, இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்கல்ல, அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அது ஓகே, குட்டு. அவங்க கேட்டது அப்படி. இன்னொன்று அவங்க வந்துட்டு நம்மகிட்ட சஜஷன் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல எப்படி யூசர் எப்படி இது பண்ணலாம், சைட்டோட டிராஃபிக் எப்படி இதாக இருக்கும், ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு பட்டன் மாத்திரனால கூட வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் ரெவன்யூ. அந்த நம்ம பார்த்தது தான் நிறையா அந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டு இது பண்ணுறப்ப வந்துட்டு நமக்கு இன்னும் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு. அப்படி பார்க்கல அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நமக்கும் பிடிச்சதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம், நமக்கும் ஒரு இது நல்லது இருக்கும். அது வந்துட்டு கிரேட். நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க கேட்பாங்கல்ல இப்போ வந்து போஸ்ட்ல இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு, அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அது குட் ஒர்க்கு. இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அவங்க சொல்லாத பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கே, அது கிரேட். இப்போ இருந்து ஒருத்தர் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கான். கிரேட் ஒர்க், பேசு, குட் ஒர்க். அதை சும்மா நீங்களே செலக்ட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. டிசைன் தெரியுமா தெரியாதான்னு தெரில.
அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் சும்மா கண்டென்ட் இது பண்ணி மாற்ற முடியாது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவருக்கு பிடிக்குமான்னு தெரில, பிடிச்சா கிரேட் ஒர்க். சரி, நானும் சொல்லிடுறேன், எல்லாரும் சொல்றேன். எனக்கு வந்துட்டு நம்ம பண்றது எல்லாமே குட் ஒர்க் தான். அதாவது பேட் ஒர்க் இல்லைன்னு அப்படி இல்லை, குட் ஒர்க்கு. கிரேட் ஒர்க் என்னன்னா அந்த ப்ராஜெக்டோட எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் அவுட் நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அது கிரேட் ஒர்க். சில நேரத்தில் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த விஷயத்தை வச்சிருப்போம், நல்லா இருக்கும் இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். நீ திரும்ப ஒரே ஆன்சர் ஒரே கொஸ்டின் தான் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சேல்ஸ் கால் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை வந்துட்டு 11 நாள் மாற்றினா அது கிரேட் ஒர்க் கிடையவே கிடையாது. ஒரு கிளைண்ட் 25வது நாளில் மாற்றுறது தான் கிரேட் ஒர்க் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளைண்ட் மாதிரி 25 நாள் எடுத்திருக்காங்க, ஆனால் இந்த கிளைண்ட் 11 நாளில் மாறிட்டாங்கன்னா லைக் என்னோட சைட்லேருந்து முடியாது, அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க வந்துட்டு அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க, அது எல்லாமே உள்ள அடங்கியிருக்கனால 11 டேஸில் மாற்றினால நான் சூப்பர் சேல்ஸ்மேன் நான் எடுத்துக்க முடியாது. 25 டேஸ் கிட்டத்தட்ட 50 டேஸ் கழிச்சு மாறினவங்கள 50 டேஸுக்கு ஃபாலோ பண்ணி மாற்றுறோம் பார்த்தியா, அது கிரேட் ஒர்க். ஏன்னா இவர் பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிச்சோம், லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களை விடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்துட்டு சேல்ஸ் சைட்லேருந்து நான் பார்க்குறப்போ 50 நாள் ஆனால் அது டிலேன்னு கிடையாது, 50 நாள் ஆனாலும் அவர் மாற்றுறோம்ல, கன்வெர்ட் பண்ணுறது தான் கிரேட் ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு கொஸ்டின் அப்படி நீங்கள் இதை அப்படி உள்ளே எடுத்து வச்சுருவோம். நான் வந்து என்ன கொஷின்னா, ஆஃபீஸில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறோம், நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம லைஃப்க்கும் இல்லை நம்ம செல்ஃபாக டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன விஷயம்? சூப்பர் கொஸ்டின். நான் யோசிச்சு பார்த்தது இல்லை. வெளியில் எடுத்துட்டு லைக் உள்ள அங்கே பண்ணுற விஷயம் வெளியிலேயும் யூஸ் ஆகுதா? ப்ராப்ளம் சால்விங், எனக்கு அந்த ஆட்டிடியூட் கேட்டாரு. இது ஒர்க்லையா ப்ரோ? இல்லை, நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் கற்றுக்கிற விஷயம் வெளி வேர்ல்டுக்கும் உனக்கு எப்படி யூஸ் ஆகுது? கண்டிப்பாக. எனக்கு இப்போது கிளாஸில் எனக்கு வந்துட்டு இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க சும்மா வேணா பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இவர் சொல்லி தான் எனக்கு அந்த கீ ஃப்ரேம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இங்கே தெரியும். இப்போ இதனால எனக்கு அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஈஸி ஆயிடுச்சுல. வேற யாருக்கு ஒன்று தான் இருக்கா இல்லை இன்னும் நிறையா இருக்கு? இதை பற்றி நிறையவே பேசலாம், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஆக்சுவலாக எல்லா விஷயத்துலையும் யூஸ் ஆகும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு, ஏன்னா இது கெரியர் நான் சூஸ் பண்ணது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்ம ஒர்க் ரிலேட்டடாகவும் டெவலப் ஆகும், ப்ளஸ் நம்ம பர்சனலாகவும் நம்ம ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும், நாலேஜ் டெவலப் ஆகும், கிளைண்ட் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது. ஸோ நிறையா சொல்லலாம், நிறைய எல்லாமே வந்து நம்மளோட பர்சனலாகவும் இது க்ரோ ஆகிற மாதிரி தான் இருக்குது, கெரியராகவும் இது க்ரோ ஆகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு அதே தான், கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் போனேஸ், நீ எத்தனாவது ஆள் தெரியுமா ட்ரெயின் பண்ணுறதுல? நிறைய பேருக்கு ப்ராக்டிஸ் எடுத்து உனக்கு பக்காவா உனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். நிறைய பேர் வந்தாங்க சொல்ல அப்புறம் வேறையா பயங்கரமான ஆளுங்க வந்தாங்க, மிரட்டுவான், அவங்களே சமாளிச்சாச்சு. பண்றீங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் மிரட்ட மாட்டேன். பயப்படாத பயப்படாதா. அதான் ட்ரெயின் பண்ணுறது, அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ வந்துட்டு உன்னோட டிபார்ட்மெண்ட் தான் நீ எடுக்கிற, அதனால் நீ தான் எடுக்கணும், உனக்கு தான் நிறையா தெரியும் அப்படின்ட்டு அந்தந்த ப்ராசஸ், இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு என்கிட்ட கொடுத்தீங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம், ரிஃப்ளெக்டிவ் மிரர் மாதிரி இருக்கும். ஆமாம், அப்போ தான் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. நான் ட்ரெயின் பண்ணும்போது தான் வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு எனக்கு. என்னன்னா வந்துட்டு ஆக்சுவலாக நோயிங் அப்படின்றது ஒன்று வேற, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒன்று வேற அப்படின்னு வந்துட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. தெரியும் அப்படின்னா சும்மா மேலோட்டமாக தெரிகிறது அப்படின்றது வேற, நமக்கு புரிஞ்சிருக்கு, நமக்கு என்ன உண்மையிலே புரிஞ்சிருக்கு, நமக்கு என்ன வரும் அப்படின்றது நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரதுல தான் தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தந்துட்டு அதை அவங்க எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லித்தரோமோ அப்போ தான் நமக்கு இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படின்றதே நமக்கும் தெரியும். அதுதான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் கூட, அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அப்புறம் சொல்ல போனோம்னா நிறையா வந்துட்டு நம்ம புதுசாக நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், பிரெயின் ஸ்டார்மிங்லாம் நிறையா பண்ணுறோம். எல்லாமே புதுசு புதுசாக பண்ணையில வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு லைஃப்பில் எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து யூஸ் ஆகிறது, இங்கேருந்து கற்றுக்கிறது வெளில யூஸ் ஆகுது, நான் வெளியில் கற்றுக்கிறத நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே சரி, லைக் வீட்டில் இருக்கிற பேரண்டிங், நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கெல்லாம் படிச்சிருக்கோம், அங்கே எப்படிலாம் நடந்துச்சு, அங்கே இருக்கிற தப்பெல்லாம் என்ன, நம்ம போன இன்டர்ன்ஷிப் எப்படி இருந்துச்சு, நம்ம போன இன்டர்ன்ஷிப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு க்ரோத் இருந்துச்சு, நம்ம க்ரோத் ஃபீல் பண்ணணும். சும்மா வந்து நான் க்ரோத் ஆனேன் அப்படின்னா அது க்ரோத் வந்து உனக்கே தெரியாமல் ஃபீல் பண்ணணும். லைக் ஒரு டக்குன்னு ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தா நான் க்ரோத் ஆயிருக்கோம் அப்படின்னா நம்மளோட அது வந்துட்டு
அன்கான்சியஸா இல்லைன்னா அந்த இடத்துல நீ ஃபீல் பண்ணாதான் நீ க்ரோ ஆயிருக்கேன்னு அர்த்தம். ஒரு மாசம் க்ரோ ஆயிருக்கேன், நான் க்ரோ ஆயிருக்கேன், அப்பெல்லாம் க்ரோ பண்ண முடியாது ஆக்சுவலி. அது அந்த சிச்சுவேஷன் வரும். இப்போ சொன்னான்ல, இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது ட்ரெயின் பண்ணும்போது தெரியுதுல அந்த மாதிரி டெய்லி நீ கூட தான் இருப்ப. இந்த அப்பா அம்மா எல்லாம் நம்ம வளரப்ப டெய்லி கூட தான் இருப்பாங்க. ஆனா சொந்தக்காரங்க ரொம்ப நாள் கழிச்சு என்னப்பா அவ்வளவு வளன்ட்ட, இது ஒரு வேடான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா அதான் நம்ம அதுக்குள்ளேயே இருக்கிறப்போ நம்ம க்ரோ ஆகுதே தெரியாது. திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க வெளில இருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அக்னாலேஜ்மெண்ட் வெளில இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்மளே நம்ம கொடுத்துக்கணும்னு நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கிறது. ஏன்னா நீ க்ரோ ஆகுது எனக்கு தெரியுது, நீ க்ரோ ஆகுது எனக்கு தெரியுது, அதே மாதிரி நான் ஏதாச்சும் மாத்திக்கிறேன்னா அது உங்களுக்கு தெரியும். அந்த கம்யூனிகேஷன் இருந்தாலே இது. அதனால வெளில என்னென்னலாம் நான் பார்த்துருக்கேன், நம்ம ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ண எப்படி இருக்கும், அந்த இதுதான் நம்ம இருக்கிற ஒரு 6-7 பேர் இருக்கிறது. அதுதான் அடுத்தடுத்து இன்னும் ஃபியூச்சருக்கு போகணுங்கிறது. அந்த அளவுக்கு இல்லை, அதுதான் நம்ம கிட்டத்தட்ட என்னோட கேரக்டர் தான் கம்பெனியோட எல்லா கல்ச்சர் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு குழந்தை வளர்த்தா நம்ம எப்படி வளர்ப்போம், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நான் பார்க்குறேன். வெளில கற்றுக்கிட்ட எல்லா விஷயம் இங்கேருந்து நிறைய விஷயம் நான் அதுலேருந்து நான் கற்றுக்கிறேன். அப்படியே கிவ் அண்ட் டேக் தான் எப்பயுமே. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் சில விஷயம் கொண்டு வரப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா அது டப்புன்னு தெரிஞ்சிடும். உங்கள் ரியாக்ஷன்லேயே நான் கண்டுபிடிச்சிடறேன். அது டக்குன்னு அப்போ வேணான்னா அப்போ கட் கட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒன்று இப்போதைக்கு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பாட்காஸ்டே இன்னொரு வாட்டி சேனல், அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு கேம்பெயின் நம்ம ரன் பண்ணணும்ட்டு நம்ம பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நம்ம வெப்சைட்டோட நம்ம இப்போ வீடியோவாக லான்ச் பண்ணோம்ல, அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறப்போ எல்லாமே நம்ம ஒரு டேட் இனிஷியேட் பண்ணிட்டு அந்த டேட் ஒர்க் பண்ணுங்கிறத நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் அது அடுத்த லெவல் தள்ளி போகுதுன்னா அதுக்கான ரீசன் என்ன இருக்கு, அது நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக அந்த பாட்காஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நம்மளை பற்றி இந்த மாதிரி நிறையா இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியல. ஆமா, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆமா, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கு. இந்த இது நான் பார்க்குறேன். நீங்க சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா வீடியோலயும் நான் தான் சொல்லல. சொல்லுங்க. சொல்லி கொடுக்கும்போது உனக்கு தெரியுது இல்ல, இந்த மாதிரி இந்த நாட்டுலாம் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு அது எனக்கு ஃபீல் ஆயிருக்குன்றாங்க. அது அப்பதான் தெரியும் நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்துல வந்து எப்படின்னா, இப்போ நான் அருள் ப்ரோக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அது எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறேங்கிற ஒரு இதுதான். ஸோ அதில் ரெண்டு டைப் ஆஃப் இது அவங்களும் கற்றுவாங்க, நம்மளும் நம்ம கற்றுக்கிட்டதையும் இன்னும் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ண உதவியாக இருக்கும். ப்ளஸ் இன்னும் நம்ம நிறைய 2 பேர் சேர்ந்து கற்றுக்கலாம். இப்போ அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம் வரும், எதாவது ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிற 2 பேர் சேர்ந்து யோசிக்கும் போது இன்னும் புது ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது. எங்க இருந்து வந்துச்சுன்னா ஸ்கூல் காலேஜ் நல்லா படிக்கிற சொல்லி கொடுக்காம அவன் ஃப்ரெண்டு இருப்பான். இப்போ இவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் அவனுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கான்செப்ட் மட்டும் சொல்றா அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு ஓரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிடும். நானும் அப்படி நிறையா அப்படி கேட்டு எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எக்ஸாம் இல்லை, எக்ஸாம் முன்னாடி இந்த கதை அதை பத்தி ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ஆமா, அப்படி சொல்லிட்டோம், அவன் சொல்லி நம்ம புரிஞ்சுன்னா நம்மளும் எழுதிடுவோம். அதை நம்ம சொல்லும் போது நமக்கும் அது ஞாபகம் வந்துடும். அவனுக்கு தேவை பாஸ் மார்க், அவனுக்கு தேவை கொஞ்சம் மேல போவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அது நீ பாஸ் மார்க் தானா? பாஸ் மார்க் தானும். சரி, அடுத்த கொஸ்டின் கேளுங்க யாராவது. புவனேஷ், நீ எதுவும் கேட்கணும்னு விரும்புறியா? வந்து 1 மாசத்துல ஏதாவது பண்ணணும், இது எதை பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாவது? நாங்கள் அப்படியே 1 வருஷமா பழகிருச்சு, எனக்கெல்லாம் புதுசாக சேஞ்சஸ்லாம் தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து தான் தெரியும் சேஞ்சஸ். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம், நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம பேசணும். அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு அடுத்த ஒரு 4-3 பேர் இருக்காங்க வச்சுக்கோ புதுசா. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த க்ரோத் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, உனக்கு தான் ஃபீல் ஆகும். சரி, இந்த ஃபீல்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, வெப்சைட் டெவலப்மெண்ட்டும் மார்க்கெட்டிங் டிசைனிங்காக இருக்கட்டும், அந்த ஃபீல்ட்லாம் வந்துட்டு இன்னொரு 2 இயர்ஸில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? கரெக்டு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி இதே டொமைன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? உன்னோட டொமைன்ல எத்தனை வருஷம் வரைக்கும் நீ இப்போ இருக்கிற நாலேஜ் வச்சுட்டு எத்தனை வருஷம் வரைக்கும் சர்வே ஆகலாம்? அதுக்கப்புறம் மாறிச்சுன்னா என்னெல்லாம் மாறலாம்னு நினைக்கிறேன்? அதுக்கு நீ அடாப்ட் ஆகலாமா, இல்லை கற்றுக்கிறது கஷ்டமா ஈஸியா, அந்த மாதிரி ஏதாச்சும்? எனக்கு அதான் தோன்றது என்னன்னா, இன்னும் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணலாம், அது ஒரு விஷயம் எவால்வ் ஆகும் அதில். இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி வேர்ட்பிரஸ்ல பண்ற சைட்ஸ் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. அதனால இது வந்து டக்குன்னு போயிடாது, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒன்று தேவைப்படும்ல, இந்த டூல் கண்டிப்பா இருக்கும்.
ஏன்னா மெஜாரிட்டி வந்துட்டு இந்த வேர்ட்பிரஸ் சைட்ஸ்லாம் இருக்கு அதிகமாக, அதனால இது உடனே எல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனாலையும் அட்வான்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ டூல்ஸ், ஏஐ மூலியமா வந்துட்டு இது இன்னும் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ நாலேஜ் வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே இருக்கணும். ஏஐங்கிறது வந்துட்டு இப்போ வந்தது கிடையாது. மிஷின் லேர்னிங்கிற பேர்ல எத்தனையோ வருஷமா நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறனால லைக் அந்த ஏஐங்கிற அந்த ஒரு டேர்மோ இல்லை அந்த ஒரு விஷயங்கள் எல்லாருமே ஆக்சசிபிள் கிடைச்சது ஒரே ஒரு ரீசன் தான். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்னால் யூஸ் பண்ண முடியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா லாங் டேர்ம்ல வந்துட்டு இப்போ இருக்கிற அதே ஸ்பீடில் எப்படி இருந்ததுன்னா அழிஞ்சிரும் மீன்ஸ் நான் இந்த வேலைக்கு 5 பேர் தேவையில்லை, நம்ம பார்க்குற அந்த கம்பெனி ரன் பண்ணே 5 பேர் தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்பீடில் போகாதுங்கிறது நான் நினைக்கிறேன். லைக் நான் பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை வச்சு இப்போ ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கான், ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச எத்தனை பேர் இருப்பான். அந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்குள்ளேயே அந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்துருங்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது? ஏஐ வந்துட்டு நம்ம அதை வச்சு நம்ம ஒர்க்கை எப்படி ஈஸியாக பண்ணணும்னு பார்க்கணும், அதே ஃபுல்லாக போட்டு இது பண்ணக்கூடாது. வீடியோ எடிட்டிங்லேயுமே அப்படி தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது கரெக்டானது தான். பண்ண சொன்ன ஒரு கம்பெனி ரன் பண்ண எல்லாருமே ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம் ஏஐ வச்சுட்டு. நீ என்ன நினைப்ப? எல்லாராலையும் ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியுது தனியாக ஏஐ வச்சுக்கிட்டு. நீ உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீமாக இருக்குன்னு தோணுமா, இல்லை வந்துட்டு லைக் ஒரு கம்பெனி இந்த ஒரு ஆள் போதும் ஒரு கம்பெனினால நீ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவேன்? நான் கண்டிப்பாக ஒரு டீமை சூஸ் பண்ணுவேன். அது ஒருத்தவங்களோட பொறுத்து. லைக் அவங்க எதை பிசினஸ் ஓனரா யோசிச்சு பாருங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இந்த பிசினஸ்னா கண்டிப்பாக ஒரு இதுனா லாபம் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா ஏஐ வச்சு பார்ப்பாங்க. ஆனா அதுவே ஒரு சில இடத்துல நமக்கு இதாயிடுச்சு, இப்போ அவசர மாதிரி ரெகுலேஷன் வந்துட்டாங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்க கடுப்பா தான் எடுத்துக்குவீங்க. அதாவது ரெகுலேஷன் வந்துருச்சு, அந்த ரெகுலேஷன் பார்டர்ல அப்படியே டச் பண்ணாம அப்படியே கீழே தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு இருக்க மாட்டீங்க. அதேதான் இப்போ ஏஐ வந்து என்னோட ஃபீல்டில், அதாவது கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏஐயால் ஒரு இதை கொடுக்க முடியும், நம்ம கேட்கறதுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அது ப்ரிசைஸாக கொடுக்க முடியுமான்னு தெரியல. ப்ளஸ் அதை வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு என்னால் எடிட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் அதுக்கிட்ட கிடையாது. இது இப்போ நான் ஒரு டிசைன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு போஸ்டர்ஸ் இருக்குன்னா அதில் நான் டெக்ஸ்ட்டு, இமேஜ், பேக்ரவுண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக நான் இது பண்ணுறேன். ஆனால் ஏஐ வந்து அப்படி கிடையாது. ஏஐ வந்து நம்ம கொடுக்க ப்ராம்ப்டை வச்சு அது ஒரு இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுமே தவிர அது தனித்தனியாக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கிட்ட கிடையாது. ஸோ அது நம்ம சப்போஸ் இப்போ கரெக்ஷன்ஸ்னா மாற்றணும்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும்தான் மாற்றும். அது வந்து ப்ரிசைஸாக கிடைக்காது. ஒரு ப்ராம்ப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும், அவுட்புட் கொடுக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீ சொன்ன ஒரு ஆள் இருக்கிறத 5 பேர் இருக்கும்னா 20 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் இருக்கலாம். அதோட எவால்வ் ஆகிற விதம் இப்படி. இன்னொன்று என்னன்னா ஏஐ மட்டும் நம்ம கற்றுக்கிட்டே போகிறது வந்து நம்மளோட டொமைனில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்துட்டு நம்ம ஏஐயால் இன்னும் ஒரு 2x பெட்டர் பண்ண முடியும். அப்படியும் பண்ணிக்கிட்டு சொன்ன மாதிரியே வந்துட்டு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அந்த டொமைன். அதை நம்ம வந்துட்டு எப்படி ஏஐ யூஸ் பண்ணி சின்ன சின்ன இதாக நம்ம எப்படி கொண்டு வரலாம், ஒரு ஹெல்பிங் கண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐயும் கற்றுக்கணும், நமக்கு இருக்கிற இதுவும் வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக. ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னா அதை ஒரு 2x பெட்டர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு வித் ஏஐ அதுவும் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை சர்வை பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. கரெக்டு தான். இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்துட்டு டேஞ்சர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து வினய் ப்ரோ சொன்ன மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நார்மலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதில் நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஏஐ வந்து அதை ப்ராம்ப்டில் கொண்டு வந்து இப்போ கிப்லி ஆர்ட்லாம் கொண்டு வந்து இது பண்ணும்போது இப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு கிரியேட்டராக இல்லை ஒரு டிசைனராக நான் என்ன பண்ணேன்னா இப்போ எனக்கு அந்த ஏஐ டூல் வந்துருச்சு, இருந்தாலும் நான் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட இது நான் கையிலேயே தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா எனக்கு ஒர்க் ஈஸியாக முடியுது. அதை வச்சு என்னோட கிரியேட்டிவிட்டியை வச்சு நான் அந்த டூலை வந்து ஏஐ டூலை வந்து யூஸ் பண்ணி என்னோட கிரியேட்டிவை வந்து புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணாமல் விட்டாலும் எனக்கு டைம் நிறையா தேவைப்படும். ஒரு பெயிண்டிங் இப்போ நார்மலாக ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுனாலே அதுக்கு நிறையா டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் அங்கே சேவ் ஆகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே ஃபுல்லாக நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம் தான். இவ்வளோ வந்தாலும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து நம்ம பிரெயின் தான். இன்னொன்று யோசிச்சாலும் அதோட ஒரு பாயிண்ட் நம்ம அதிகமாக யோசிக்க நிறைய வாய்ப்பு. இன்னொன்னா எல்லா விஷயத்துலையுமே நம்ம மனசுன்னு ஒன்று இருக்கு, மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அதுதான் வந்துட்டு பிரெயின் மட்டும் தான் இருக்கு. சில கண்டிப்பா டெவலப் ஆக தான் போகுது ஏஐ. ஆனா ஒரு லிமிட் தான், லிமிட் வரைக்கும் தான் அதால போக முடியும். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஹியூமன்ஸ் தான். ஸோ அது கண்டிப்பா டெவலப் ஆக போகுது, இன்னும் ப்ரிசைஸா கொடுக்க போகுது, இன்னும் நிறைய வரதான் போகுது அப்கமிங்ஸ்ல.
ஆனா எப்படி சொல்றது, அதுவே ஃபுல்லா இருந்துட்டா ஆமா, அதுவே ஃபுல்லா இருந்தா, அதுவும் நான் சொல்றேன் தான், அதுவே ஃபுல்லா இருந்தா பிரச்சனை தான். எதுவுமே ஒரு லிமிட், அதான் லிமிட் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஃபியூச்சர் நம்ம சொல்றோம்ல, ஃபியூச்சர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு நம்மளோட டேட்டா தேவைப்படுது. ஃபோர்காஸ்ட் தான் பண்ணுமே தவிர எக்ஸாக்ட் அந்த டேட்டா நடக்காது அங்க. ஏன்னா அந்த 3 மாசத்துல கிளைமேட் சேஞ்ச்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடலாம், அந்த டேட்டா அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ நீ தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இப்போ மழை பெஞ்சா என்ன நடக்கும், அப்ப திரும்ப எல்லா சீசனுக்கும் சேர்த்து கொடு அப்படிங்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஃபேக்டர் சொல்றேன், இந்த மாதிரி எல்லா ஃபேக்டரும் அது யோசிக்காது. திடீர்னு வெயில் காலத்துல வர வேண்டிய ஃப்ரூட்ஸ் வரலன்னா அதை நம்ம விற்கிறோம், அதை நம்ம ஒரு ப்ராடக்ட் லைன்ல வச்சிருக்கோம். அப்போ சம்மர்ல வந்துட்டு கடைசி 4 வருஷமா கரெக்டான டைம்ல மழை பெஞ்சு கரெக்டான டைம்ல எல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து கரெக்டான டைம்ல சம்மர்ல சேல்ஸ் ஆச்சு. இந்த வருஷத்துல மழை இல்லை, ஒருவேளை அந்த டேட்டா எடுத்து இந்த வருஷம் மழை கம்மியா இருக்கும், ஏன்னா அது ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுவும் சேர்த்து இந்த வருஷம் மழை கம்மியா இருக்கும், இந்த வருஷம் சேல்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது சொல்லலாம். திரும்பவும் அதுதான் நடக்குமானா தெரியாது. ஏன்னா நேச்சர் வந்துட்டு ஏக்கும் தாண்டி ஒருத்தன் ஆக்சுவலி நம்ம எவ்வளவு சீரியஸ் அதை பத்தி பேசியிருக்கோம், ஒருத்தன் போட்டுருந்தான் என்னடா ஏக்கா என்னென்னமோ பேசுங்க, எலக்ட்ரிசிட்டி தானே இதுக்கெல்லாம் காடு கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது.